திருச்செந்தரின் பெருமைகள். இங்கு நாள்தோறும் 9 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மார்கழி மாதம் மட்டும் 10 கால பூஜை நடைபெறுகிறது. காலை திருவனந்தல் முதலாக இரவு பள்ளியறை வழிபாடு வரை கோயில் திறந்திருக்கும். மூலவருக்கான நைவேத்தியத்தில் காரம், புளி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை. சண்முகருக்கான நைவேத்தியங்களில் காரம், புளி உண்டு. பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பம், பிட்டமுது, தினைமாவு ஆகியவை இடம்பெறுகின்றன. உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை, சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நைவேத்தியத்தில் இடம்பெறுகின்றன. இரவு நேர பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் ஆகியன நிவேதிக்கப்படுகிறது. மூலவரின் தலைக்கு மேல் பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழச் செய்து சுமார் 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இந்த கோயிலின் சிறப்பு. மூலவரின் உற்சவர் அலைவாய் உகந்த பெருமான். ஐம்பொன் திருமேனி. நவராத்திரி நாள்களில் பாரிவேட்டை, சிறு தொண்டர் திருநாள், தைப்புணர் பூசம் ஆகிய நாட்களில் இவர் எழுந்தருளுகிறார். இவரை தோழன்சாமி என்பர். வள்ளி, தெய்வானை இவருக்கு அருகில் உள்ளனர். திருவிழாக்களின் போது சந்திகளில் உலா வருவதால் இவர் சந்திச்சாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இரவு சுமார் 9:45 மணிக்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகின்றனர். பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளி அறை சொக்கரை வைத்து தீபாராதனை செய்வர். இதை ரகசிய தீபாராதனை என்கிறார்கள். உலோக திருமேனியரான ஆறுமுகப் பெருமானுக்கு ஆண்டுக்கு 36 தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. திருவிழாவின் போது ஒரு நாள் தங்க ஆடு வாகனத்தில் அஜாரூடராக காட்சி தருகிறார் செந்திலாண்டவர். ஆறுமுகப் பெருமானின் உற்சவர் குமாரவிடங்க பெருமான். திருமணங்களுக்கு இவரே எழுந்தருளுவதால் மாப்பிள்ளை சாமி எனப்படுகிறார். ஆறுமுகப் பெருமானின் 6 முகங்களுக்கும் நடைபெறும் ஆறுமுக அர்ச்சனை சிறப்பானது. 6 பண்டிதர்கள் முருகனின் 6 முகங்களின் முன் நின்று திருநாமங்களை பாட சிவாசாரியர்கள் 6 பேர் மலர் தூவி அர்ச்சனை செய்வதுதான் ஆறுமுக அர்ச்சனை எனப்படுகிறது. அப்போது 6 திருமுகங்களுக்கும் 6 வகையான உணவு படைக்கப்படுகிறது. 6 தட்டுகளில் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டப்படும். முருகனின் 6 முகங்களும் 6 விதமான செயல்களை செய்வதாக ஐதீகம். உலகுக்கு ஒளி தருவது ஒரு முகம், வேள்விகளை காப்பது இன்னொரு முகம், அடியார் குறை தீர்ப்பது மற்றொரு முகம், வேதாகம பொருளை விளக்குவது இன்னொரு முகம், பகைவனையும் தீயோனையும் அழிப்பது மற்றொரு முகம், தேவியருக்கு மகிழ்ச்சி தருவது 6வது முகம். இவரது 6 முகங்களும் முறையே சஷ்டி கோலம் கொண்ட முருகன், பிரம்மன், விஷ்ணு, சிவன், கலைமகள், மகாலட்சுமி ஆகியோரை குறிக்கும் என்பர்.